Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பழம் தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு 3 வாழைப்பழத்தை இதை போல் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு நேந்திரம் பழம் வாழைப்பழம் இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கிடைச்சா அதில் செஞ்சு பாருங்கள். அது கிடைக்காத பட்சத்தில் நம்ம எந்த வித வாழைப்பழமாக இருந்தாலுமே செய்யலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெய் தான் சேர்க்கணும். இதில் ஆயிலெலாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நெய் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வாழைப்பழத்தை நம்ம நெய்யில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நெய்யோடு இது நல்லா மசிஞ்சு நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா நீங்கள் வதக்கும் போதே இந்த கரண்டி வச்சுட்டு லைட்டாக மசிச்சு விடுங்க. இப்போ நம்மளுக்கு ஈஸியாக வதங்க ஆரம்பிக்கும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அடுத்ததாக நாம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது டேபிள் ஸ்பூனில் அளந்திங்கன்னா 4 ஸ்பூன் கரெக்டாக வரும். தேங்காய் துருவிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா நெய்யில் வதக்கி விட்டுருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வதக்கும் போது இந்த கரண்டியாலே லைட்டாக மசிச்சு கொடுத்து வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1/4 கப்புன்றது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. சிம்மில் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுவும் ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை வெள்ளை சர்க்கரை சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை வெல்லம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்து செய்யும்போது இன்னும் கூடுதலான ஒரு சுவை கிடைக்கும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். அந்த டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மணமாக சுவையாக இருக்கும். அதுக்காக இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது எல்லாம் அந்த நெய்யில் ஒன்று சேர நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நான் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் எடுத்திருக்கேன். இது ஒரு பைண்டிங்காக தான். 1/4 கப் அளவுக்கு இல்லைன்னா ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பால் நல்லா வற்றி வரணும். நல்லா திக்கான பாலாக சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா திக்கான பாலாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா பால்லாம் நல்லா வற்றி நல்லா ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு இளம் சூடாக இருந்தால் போதும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது போல் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு ஒரு கட்லெட் மாதிரி கிடைக்கும். இது மாதிரி பண்ணணும். இது போல் எடுத்து நீங்கள் ஒரு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நான் இது போல் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியே எண்ணெயில் பொரித்து கூட எடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் நெய்யில் பொரிக்கிறதுனால தோசை தவாவில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த கட்லெட்டை இதில் சேர்த்துட்டு கூட இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா நீங்கள் 2 நிமிஷம் இந்த சைடும் அந்த சைடு 2 நிமிஷமும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது முற்றிலும் நெய்யில் செய்கிறதுனால நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கேரளாவில் பனானா கட்லெட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வாழைப்பழம் பால் இது எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இருக்குது. நான் எண்டில் தரேன்.
டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான். ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.